இன்றைய முக்கிய செய்திகள். உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போடும் எண்ணத்தில் புதுவை அரசு செயல்படாமல் உள்ளது. மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. குழந்தைகள் தினத்தை ஒட்டி திறன் அறிதல் ஓவிய போட்டி வாசவி மகிழா சங்கம் நடத்தியது. இந்திய குடியரசுக் கட்சியினர் 300 பேர் ஆர்ப்பாட்டம். மாநில தேர்தல் ஆணையத்தில் பாரபட்ச போக்கிற்கு கண்டனம். சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. வழக்கறிஞர்களின் விவாதம் தொடர்கிறது. இனி விரிவான செய்திகள். உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போடும் எண்ணத்திலேயே புதுச்சேரி அரசு செயல்படாமல் உள்ளது என மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். கம்பன் கலையரங்கில் உள்ள தமது அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2004ஆம் ஆண்டு முதல் மத்தியில் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்றி வருகிறது என்றும், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஊழல் குற்றச்சாட்டு குறித்து புகார் வந்தால் உடனடி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், பாஜகவில் ஊழல்வாதிகளே பதவியில் உள்ளார்கள் என்றும் கூறினார். புதுவையில் இருந்து மும்பைக்கு வாரம் 3 நாட்கள் இயக்கப்படும் புதிய ரயில் சேவை செவ்வாய் மாலை தொடங்கப்பட உள்ளதாகவும், இதில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர், முதல்வர் உட்பட பலரும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் ராணுவத்துறை மூலம் வடிவமைக்கப்பட்ட நவீன கழிப்பறைகள் அமைக்க பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்த மத்திய அமைச்சர், அரசு மருத்துவமனை, ரயில் நிலையம், மார்க்கெட் உட்பட 10 இடங்களில் கழிப்பறைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். மேலும் மத்திய குடிநீர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் மற்றும் அணுசக்தி துறை மூலம் 50 லட்சம் ரூபாய் செலவில் 10 உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளை தேர்ந்தெடுத்து சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வருவதாகவும் நாராயணசாமி கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற திராணி இல்லாத என்ஆர் காங்கிரஸ் அரசு ஏன் வாக்குறுதிகளை கொடுத்தது என கேள்வி எழுப்பிய மத்திய இணையமைச்சர், மத்திய அரசோடு புதுவை அரசு தொடர்பு இல்லாத ஒரு நிலையை முதல்வர் உருவாக்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான தொகுதி ஒதுக்கீட்டை மாநில தேர்தல் ஆணையத்திற்கு தெரியாமல் மாநில அரசு செய்துள்ளது என்றும், உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போடும் எண்ணத்திலேயே புதுச்சேரி அரசு செயல்படாமல் உள்ளது என்றும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குறை கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், 900 கோடி ரூபாய் மின்பாக்கி வைத்துள்ள புதுவை அரசு அத்தொகை உடனே செலுத்த வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும், புதுச்சேரி அரசிற்கு நெருக்கடி கொடுக்கும் விதத்திலும் காழ்ப்புணர்ச்சியோடு வஞ்சிக்கும் விதத்திலும் தமிழக அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு வாசவி மகிழா சங்கம் சார்பில் நடைபெற்ற ஓவிய போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மறைந்த பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளான நவம்பர் 14ஆம் தேதி கொண்டாடப்படும் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. ஸ்ரீ வாசவி மகிழா சங்கம் சார்பில் வைசியாள் வீதியில் உள்ள ஸ்ரீ ஆரிய வைசிய வாசவி சமாஜத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் மாணவி பிரியங்கா உட்பட 25 மாணவ மாணவியர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தமது எண்ணங்களை வண்ண ஓவியங்களாக வரைந்து அசத்தினார்கள். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்ற பழமொழிக்கு ஏற்ப பயன்படுத்திய பின்னர் பயனற்று போன பொருட்களை வைத்து கைவினைப் பொருட்களாகவும் ஓவியங்களாகவும் தீட்டும் திறன் அறிதலை வெளிக்கொணரும் வகையில் ஸ்ரீ வாசவி மகிழா சங்கம் இப்போட்டிக்கு ஏற்பாடுகளை செய்திருந்தது. போட்டி குறித்து ஒருங்கிணைப்பாளர்கள் கூறுகையில், ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு வருஷம் இந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்களுக்காக பண்ணிட்டு இருக்கோம். நவம்பர் மாதம் இது இல்லாமல் நாங்கள் நிறைய எங்கள் கோயிலில் பூஜை எல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்வோம். அப்புறம் நியூ இயர் கொண்டாடுவோம். ஏழைங்களுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு உதவி பண்ணுறோம், நோயாளிகளுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி எங்களால் முடிஞ்சதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு வேஸ்டான சீடி, பர்ஃப்யூம் பாட்டிலு, ஹை ட்ராப்ஸ் பாட்டிலு, நெயில் பாலிஸு, இந்த மாதிரி வேஸ்டான மெட்டீரியல் நம்ம வேண்டாம்னு சொல்லி தூக்கி போடுற மெட்டீரியலை இந்த பசங்கள்லாம் எப்படி உபயோகிக்கலாம்னு சொல்லிட்டு கற்றுக்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி போட்டி வச்சுருக்கோம். சும்மா எப்பவுமே ட்ராயிங் போட்டி, வெறும் சாதாரண ட்ராயிங் போட்டியெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக இது பண்ணால் அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி ஃபார்ம் ஆகும். இல்லை ஒரு பசங்க பண்ணுறது பார்த்து இன்னொரு பசங்களும் நல்லா பண்ணுவாங்க. அது நல்லா பண்ணுவாங்க, அது நல்ல க்ரியேட்டிவிட்டி டெவலப் ஆகும்னு சொல்லிட்டு இந்த போட்டியாக இந்த தடவை இந்த வாசவி மகிழா சங்கத்தினர் இந்த போட்டியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். சிதறல்களை கொண்டு சிற்பங்களாக உருவாக்கி சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மாநில தேர்தல் ஆணையத்தின் பாரபட்ச போக்கை கண்டித்து இந்திய குடியரசுக் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரியில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கடந்த மாதம் மாநில தேர்தல் ஆணையம் சுயேட்சை முறையிலான இடஒதுக்கீடு பட்டியலை வெளியிட்டது. இந்த பட்டியலில் தாழ்த்தப்பட்ட மக்கள் புறக்கணிக்கப்பட்டனர் என்பதே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களின் புகாராகும். பாரபட்சமாக இடஒதுக்கீடு பட்டியலை வெளியிட்ட மாநில தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் சுதேசி மில் எதிரே கட்சியின் மாநில தலைவர் ஞானமூர்த்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள், பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். பஞ்சாயத்து தேர்தலில் தாழ்த்தப்பட்டோரின் தனி இடஒதுக்கீட்டை தேர்தல் ஆணையம் முடக்கியுள்ளது. கடந்த உள்ளாட்சித் தேர்தலில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை தேர்தல் ஆணையம் வரும் உள்ளாட்சித் தேர்தலிலும் பின்பற்ற வேண்டும். இடஒதுக்கீட்டில் பின்பற்றப்படும் சுயேட்சை முறையை ரத்து செய்ய வேண்டும் என்பதே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களின் கோரிக்கைகளாகும். சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ள நீதிபதி அன்றைய தினம் விஜயேந்திரர் உள்ளிட்ட 9 பேருடைய வழக்கறிஞர்கள் விவாதம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை புதுச்சேரி முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முருகன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதில் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரில் ரகு, சுந்தரேசையர் உள்ளிட்ட 18 பேர் ஆஜரானார்கள். வழக்கில் முதல் குற்றவாளியான ஜெயேந்திரர் தரப்பு வழக்கறிஞர் வாதம் முடிந்துள்ள நிலையில் 3வது குற்றவாளியான ரகு உள்ளிட்ட 14 பேரின் வழக்கறிஞர்களின் விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் எதிர்த்தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வெங்கட்ராமன், ரகு, சுந்தரேசையர், அப்பு உள்ளிட்ட 14 பேருக்கும் சங்கரராமன் கொலைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. இந்த வழக்கில் பலர் பிறழ்சாட்சி அளித்துள்ள நிலையில் தமது கட்சிக்காரர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றார். இதனை கேட்டுக்கொண்ட நீதிபதி முருகன் வழக்கை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அன்றைய தினம் 2வது குற்றவாளியான விஜயேந்திரர் உள்ளிட்ட 9 பேரின் வழக்கறிஞர்களின் விவாதம் நடைபெற உள்ளது. மத்திய அரசின் கலாச்சார பயிற்சி மையம் சார்பில் ஆசிரியர்களுக்கான விழிப்புணர்வு பயிற்சி பட்டறை கதிர்காமம் அரசு பள்ளியில் 3 நாட்கள் நடைபெறுகிறது. புதுடெல்லி மத்திய அரசு கலாச்சார பயிற்சி மையம் சார்பில் ஆசிரியர்களுக்கு கல்வியியல், கலாச்சாரம் மற்றும் பயிற்சி மையத்தின் பங்கு என்பதை குறித்த 3 நாள் பயிற்சி பட்டறை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் துவங்கியுள்ளது. இதன் தொடக்க விழாவிற்கு கலாச்சார மையத்தின் மாநில பயிற்சியாளர் நளினா வரவேற்புரை வழங்க பள்ளி துணை முதல்வர் சோமசுந்தரம், பள்ளி தலைமை ஆசிரியர் வசந்தகுமாரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சிறப்பு விருந்தினராக டாக்டர் தமிழ்வாணன் பங்கேற்று பள்ளியில் கலாச்சார கல்வி குறித்து சிறப்புரையாற்றினார். இதில் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர். 7ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பயிற்சி பட்டறையில் கர்நாடக இசைப்பாட்டு, நடனம் உள்ளிட்ட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நிகழ்வுகள் நடைபெற உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் காவல்துறையினரிடையேயான கலந்துரையாடல் நிகழ்ச்சி சாரதா கங்காதரன் கல்லூரியில் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் உடனான கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. சாரதா கங்காதரன் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர்கள் பைரவசாமி, மகேஷ் பர்னல், ஆய்வாளர் மாறன், துணை ஆய்வாளர்கள் இனியன், கணேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களின் பல்வேறு குற்ற செயல்களை களைவது தொடர்பாக கேள்விகளுக்கு விளக்கமளித்தனர். இதனைத் தொடர்ந்து குற்ற செயல்களை மாணவ மாணவியர் கண்டால் உடனே காவல்துறையிடம் தெரிவிக்கும் பொருட்டு முதலியார்பேட்டை சரகத்திற்குட்பட்ட காவல் ஆய்வாளர்களின் தொலைபேசி எண்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் டெங்கு விழிப்புணர்வு முகாமை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மேற்கொண்டனர். முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற இம்முகாமிற்கு திட்ட அலுவலர் கார்த்திகேயன் வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் முதல்வர் வளவன் தலைமை தாங்கி சுற்றுப்புற தூய்மையை பாதுகாக்க நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என எடுத்துரைத்தார். தொடர்ந்து சிறப்புரையாற்றிய நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் பூபதி டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருக்க எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்கினார். தொடர்ந்து டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பள்ளி மாணவிகளால் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. மணவெளி தொகுதியில் விபத்தில் காயமடைந்தவருக்கு முதல்வர் நிவாரண நிதியில் இருந்து 1,12,500 காசோலையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் வழங்கினார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் மாரியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் தனியார் கம்பெனியில் ஓட்டுநராக பணிபுரிந்த போது ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்தார். காலில் படுகாயமடைந்து நடக்க முடியாமல் அவதியுற்று வரும் ராமமூர்த்திக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் மருத்துவ நிவாரண நிதியாக முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 1,12,500 காசோலையை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது மூர்த்தி, சுந்தரமூர்த்தி, கண்ணப்பன், இளங்கோ, மணிவேல்,
கோபு, சாந்தி, சுமதி, தயாளன், ஆனந்தன், கார்த்தி, நந்தகோபால் உட்பட அதிமுக பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். மக்களுக்கான மருத்துவ வசதிகளை செய்து கொடுப்பதில் மாநிலம் முதலிடத்தை நெருங்குகிறது. முதல்வர் ரங்கசாமி பேச்சு. புதுச்சேரியில் 4 அணுமின் நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும். ஐக்கிய ஜனதா தளம் மத்திய அரசிற்கு கோரிக்கை. செய்திகள் தொடர்கின்றன. மக்களுக்கு மருத்துவ வசதிகள் செய்து கொடுப்பதில் புதுச்சேரி மாநிலம் முதல் இடத்தை பிடிக்க உள்ளதாக முதல்வர் ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி எலும்பு முறிவு சிகிச்சை மருத்துவர்களின் மாநாடு சன்வே உணவகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் மயூல் வி நடராஜன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். அப்போது அவர், புதுச்சேரியில் விபத்துகள் எதுவும் ஏற்பட்டால் எலும்பு முறிவு சிகிச்சைக்காக சென்னை செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது என்றும், இதனை போக்கவே புதுச்சேரியில் சிறந்த வல்லுநர்கள் வர வேண்டும். இங்கு படிக்கும் மாணவர்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்லாமல் புதுச்சேரியிலேயே பணியாற்ற முன்வர வேண்டும். மருத்துவ மாணவர்கள் தங்கள் திறமைகளை உணர்ந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புதுச்சேரி மாநில மக்களுக்கு மருத்துவ வசதிகள் செய்து கொடுப்பதில் முதலிடத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் முதல்வர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். இக்கருத்தரங்கில் மருத்துவக் கல்லூரி இயக்குநர் ஜெயக்குமார், புதுச்சேரி எலும்பு முறிவு சிகிச்சை மருத்துவர்கள் சங்க தலைவர் பாண்டியன், செயலாளர் வீரப்பன், ஒருங்கிணைப்பு சேர்மன் ராஜகோபாலன், ஒருங்கிணைப்பு செயலர் சதீஷ், சக்கரவர்த்தி மற்றும் மருத்துவர்களும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டார்கள். இந்தியாவில் அமைக்கப்பட உள்ள 40 அணுமின் நிலையங்களில் 4 அணுமின் நிலையங்களை புதுச்சேரியில் அமைக்க வேண்டும் என்று ஐக்கிய ஜனதா தளம் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி ஐக்கிய ஜனதா தளத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் ராம் இன்டர்நேஷனல் உணவகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில தலைவர் ஆறுமுகம் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அருண்குமார் ஸ்பச்சிவா சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் நிர்வாகிகள் கந்தவேலு, மணவாள தாஸ், அசோகன், லட்சுமணன், ஸ்டெல்லா மேரி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் இந்தியாவில் தொடங்கப்பட உள்ள 40 அணுமின் நிலையங்களில் 4 அணுமின் நிலையங்களை புதுச்சேரியில் அமைக்க வேண்டும், நடைபெற உள்ள பஞ்சாயத்து தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்குவதுடன் கூடுதல் அதிகாரம் வழங்க வேண்டும், காரைக்கால் உரிய 6 டிஎம்சி காவிரி தண்ணீரை வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், கூடங்குளத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தில் 30% மின்சாரத்தை புதுச்சேரிக்கு வழங்க வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெண்களுக்கு அரசியல் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெண் உறுப்பினருக்கு ஒரு நாள் பயிற்சி முகாம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இம்முகாமை மாநில செயலாளர் விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். தமிழ் மாநில குழு உறுப்பினரும் மாதர் சங்க சம்மேளன பொருளாளருமான ரேணுகா தாமஸ் பயிற்சி அளித்தார். இந்த பயிற்சியில் உள்ளாட்சியில் பெண்களின் பங்கு, சமூக பிரச்சனைகளில் அரசின் கவனத்தை ஈர்ப்பது, போராட்டம் நடத்துவது உள்ளிட்டவை குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை கல்வி இலாக்கா ஒருங்கிணைப்பாளர் முருகன், தினேஷ் பொன்னையா, வக்கீல் ஜீவானந்தம், தனராமன், மாதர் சங்க பொதுச் செயலாளர் சரளா, செயலாளர் ஹேமலதா ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் அரசு சார்பில் நிறுவன ஊழியர்களுக்கு தீபாவளி பண்டிகையை ஒட்டி கூடுதல் போனஸ் வழங்க வேண்டும் என அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவையில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலை தொடர்ந்து புதுவை நகர அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொகுதி செயலாளர்கள், வார்டு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நகர செயலாளர் ரவீந்திரன் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் அன்பழகன் முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் அவைத் தலைவர் பாண்டுரங்கன், எம்எல்ஏக்கள் ஓம் சக்தி சேகர், புருஷோத்தமன், பெரியசாமி, பாஸ்கர், இணை செயலாளர்கள் திருநாவுக்கரசு, காசிநாதன், பரசுராமன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நகராட்சி பகுதிகளில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்க வேண்டும், தொடர் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும், தீபாவளி வருகையை ஒட்டி அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்கும் அறிவிப்பை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. மாநில அளவில் நடைபெற்ற தேக்குவாண்டோ போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் தியாகராஜன் சான்றிதழ்களை வழங்கினார். புதுச்சேரி தேக்குவாண்டோ விளையாட்டு சங்கம் சார்பில் 7வது மாநில அளவிலான தேக்குவாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டிகள் முத்தியால்பேட்டையில் நடைபெற்றது. இப்போட்டியில் வென்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இப்பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக விளையாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு போட்டியில் வென்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில்
1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் சங்க நிறுவனர் ஸ்டாலின், மதர் தெரேசா பள்ளி முதல்வர் பால்ராஜ்குமார், புதுவை சாய் உதவி இயக்குனர் முத்து கேசவலு, சங்க தலைவர் குருமூர்த்தி, பயிற்சியாளர் வினோத் உள்பட பலர் கலந்து கொண்டனர். போட்டிக்கான ஏற்பாட்டை இணை செயலாளர் பகவத்சிங் செய்திருந்தார். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகளிர் சுய தொழில் தொடங்க தையல் இயந்திரங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். முதலியார்பேட்டை தொகுதி தயானந்த வீதியைச் சேர்ந்த 13 மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்காக அதிவேக மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஏனாம் கலவரத்திற்கு நிதி விசாரணை கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஏனாமில் தொழிற்சங்க தலைவர் படுகொலை, துப்பாக்கிச்சூடு தொடர்பான சிபிஐ விசாரணையை உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் நடைபெற மாநில அரசு தலையிட வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. தலைமை தபால் நிலையம் எதிரே நடைபெற்ற போராட்டத்துக்கு கட்சியின் செயற்குழு உறுப்பினர் முருகன் தலைமை தாங்கினார். மாநில குழு உறுப்பினர் பெருமாள், செயற்குழு உறுப்பினர்கள் முருகன், ராஜாங்கம், ராமசாமி, நிலவழகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏனாம் கலவரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் சிபிசிஐடி விசாரணை அறிக்கையை வெளியிட வேண்டும், மூடப்பட்ட கம்பெனியை திறந்து இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்ட குழுவினர் வலியுறுத்தினர். சீனாவில் நடைபெற்ற ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் பங்கேற்று புதுச்சேரி திரும்பிய மாணவ மாணவிகள் கௌரவிக்கப்பட்டனர். சீனாவில் உள்ள ஹோசெப் நகரில் 15வது ஆசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 23ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற்றது. இப்போட்டியில் ப்ரீ ஸ்டைல் மற்றும் சோலோ டான்ஸ் பிரிவுகளில் புதுச்சேரி பொறியியல் கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவர் பிரதீப்குமார் கலந்து கொண்டார். சோலோ டான்ஸ் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று இந்தியாவிற்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். பதக்கம் வென்று புதுச்சேரி திரும்பிய மாணவர் பிரதீப்குமார் மற்றும் மாணவ மாணவியர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்க தலைவர் திருவெங்கடம், பொதுச் செயலாளர் பிரசாந்த் ராவ் மற்றும் நிர்வாகிகள் போட்டியில் வென்ற மாணவ மாணவியர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இன்றைய செய்திகள் நிறைவடைவதற்கு முன்பு தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இது தங்கமான உறவு. ஜோசா லுகாஸ். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 2886 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 61 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போடும் எண்ணத்தில் புதுவை அரசு செயல்படாமல் உள்ளது. மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. குழந்தைகள் தினத்தை ஒட்டி திறனறிதல் ஓவிய போட்டி வாசவி மகிழா சங்கம் நடத்தியது. இந்திய குடியரசுக் கட்சியினர் 300 பேர் ஆர்ப்பாட்டம். மாநில தேர்தல் ஆணையத்தில் பாரபட்ச போக்கிற்கு கண்டனம். சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. வழக்கறிஞர்களின் விவாதம் தொடர்கிறது. மக்களுக்கான மருத்துவ வசதிகளை செய்து கொடுப்பதில் மாநிலம் முதல் இடத்தை நெருங்குகிறது. முதல்வர் ரங்கசாமி பேச்சு. புதுச்சேரியில் 4 அணுமின் நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும். ஐக்கிய ஜனதா தளம் மத்திய அரசிற்கு கோரிக்கை. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.